ஹாய், இந்த ஹோல் எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் ஆச்சு, எதுக்கு இந்த கிரியேஷன் இப்படி இருக்குது அப்படின்றத ஒரு ஷார்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரி, ஒரு ஒயிட் போர்டு எடுத்துகிட்டு அதில் ஒயிட் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து ஒரு ஒயிட் கலர் மார்க்கரால் எழுதுறீங்கன்னா அது வந்து தெரியாது. இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்ன்ற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அங்கே இருக்கும், எழுதியிருப்போம், ஆனால் தெரியாது. ஸோ ஏன் அப்படின்னா எல்லாமே ஒரே கலர், எல்லாமே ஒரே கிரியேட்டர் வந்து கிரியேஷனும் கிரியேட்டரும் ஒரே மாதிரியாக தெரியாது. அதனால ஸோ இஃப் யூ கேன் ரைட் தட் இன் எனி அதர் கலர் அதர் தென் த ஒயிட். ஓகே, ஒயிட் கலர் தவிர எதில் எழுதினாலும் அந்த போர்டில் வந்து அது தெரியும் நீங்கள் என்ன எழுதிருக்கீங்கன்றது. ஸோ அது ஒயிட்ன்ற வேர்டாக இருக்கலாம், எதை வேணால் வந்துருக்கலாம். ஓகே, சேம் கலர் போர்ட் சேம் கலர் மார்க்கில் எழுதினா தெரியாது. அதே தான் வந்து இந்த கிரியேட்டர் வந்து கிரியேட்டரும் ஒன்று தான். அது ஆனால் டிஃப்ரெண்ட்டாக தெரியணுன்றதுக்காக மைண்டுன்னு ஒன்று படைக்கப்பட்டு, ஓகே, ஒரு மைண்டும் வந்து ஒரு கலரில் ஒரு டிஃப்ரெண்ட் பர்செப்ஷனில் இந்த உலகத்தை பார்க்குது. அதனால தான் இந்த கிரியேஷன் ஒன்று இருக்கிறதே வந்து எக்ஸிஸ்ட்ல இருக்குது. அப்படி இல்லை எல்லா மைண்டுமே வந்து இது எல்லாமே ஒரே கிரியேட்டர் தான், ஒரே கிரியேஷன் அப்படின்னு நினச்சிட்டோம், எல்லாமே புரிஞ்சிடுச்சுன்னா அங்கே கிரியேஷன் ஒன்று இருக்காது, கிரியேட்டர் மட்டும்தான் இருப்பார். ஓகே, ஸோ இதுதான் வந்து கிரியேஷன். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ்ன்றதும் இருக்காது. வாழ்க்கையில் உலகத்தில் வந்து சஃபரிங்கிற ஒரு விஷயமே இருக்காது. ஒன்லி பியூர் காட் மட்டும்தான் இருப்பாங்க நம்மளோட உருவத்தில்.